ஃபஸ்ட்டு 10 இயர்ஸை வந்து நம்ம ஓகே ஆரம்ப கட்டம்னு வச்சுக்கலாம். அடுத்த ஒரு 15 to 20 இயர்ஸில் கவனித்து பார்க்குறப்ப தெரியுது வர்சடைலாக அருண் விஜய் நிறையா பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய உழைப்புக்கும் அவர் பண்ணியிருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸுக்கும் அவர் அடைய வேண்டிய உயரத்தை அடையலை அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் உண்டு. சில கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்க்குறப்ப அண்டர் ரேட்டட், அவர் சில படங்கள் தவறாக சூஸ் பண்ணிட்டாரு, அல்லது வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறாரு, கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறாரு, இப்படிலாம் பல ஒப்பீனியன்ஸ் இருக்குது. டூ யூ திங்க் தட் உங்கள் டேலண்ட்டுக்கான அல்லது உங்களுடைய உழைப்பிற்கு இடையான ஒரு இடத்தை நீங்கள் இன்னமும் தொடவில்லைன்னு உங்களுக்குள்ள எதுவும் வருத்தம் உண்டா? சார் எல்லாருக்குமே அது இருக்கும் சார். ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒரு பணி செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு பேஷனோட ஒரு விஷயத்தை நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இன்னும் ஸ்டில் நம்ம ரீச் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம இன்னும் ரீச் ஆகலையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அதுலனால நம்ம தோண்டு போகவே முடியாது சார். எனக்கு விச் த புஷிங் ஃபோர்ஸே வந்து ஐ கேன் டூ இட், இட் வில் ஹேப்பன் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டு தான் சார். ஸோ அதில் தான் நான் ட்ராவல் பண்ணுறது உண்டு. எனக்கு கதை சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், என்னோடய கதாபாத்திரத்தை விட கதை போய் ஆடியன்ஸை கனெக்ட் ஆகுதான்ற ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு நம்ம படங்களை பார்க்கும் போது நல்ல படம் தான்டா பண்ணான், சூப்பராக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி மேபி அந்த நேரத்தில் அது வந்து பல காரணங்களால் அது வந்து சரியாக போகாமல் இருக்கலாம். எவ்ரி டைம் எவ்ரி ஃபிலிம் ஒரு ஸ்டெப்பு அடுத்தடுத்த ஸ்டெப்பு தான் என்னை கொண்டு போயிருக்கு சார். பெரிய லீப் எனக்கு கொடுக்கலையே தவிர, பட் ஆஸ் அன் ஆக்டராக ஒரு நடிகனாக என்னை வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு தான் என்னை கொண்டு போயிட்டுருக்கு. அண்ட் ஆடியன்ஸும் அதை ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அது ஒரு நாள் அது ஒரு ஃப்ளாரப் ஆகி ஒரு பெருசாக நடக்கும் அப்படின்றது என்னோட தாட். இது பாசிட்டிவ் நோட்.